முந்தைய ஐபிஎல் தொடரில் சரவெடியாய் வெடித்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த தொடரை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? செய்தியாளர் சந்தானம் தரும் அணி அலசலை பார்க்கலாம். ஐபிஎல் தொடரில் இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை வந்ததுக்கப்புறம் ஐபிஎல்லுடைய டெம்ப்ளேட்டே மாற்றி அமைச்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கடந்த ஆண்டு இறுதிப் போட்டி வரையும் முன்னேறினாங்க. கோப்பையை வெல்லும் நோக்கில் இந்த ஆண்டு இந்த அணியோட எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பேட் கமின்ஸ் தலைமையிலான இந்த அணியோடைய ஓப்பனிங் பேர் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அப்படியே தொடர்றாங்க. இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஆடம் ஜாம்பா, ராகுல் சகர், முகமது ஷமி, அதர்வா டைட்னு இந்த டீமுடைய 12 இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குது. பலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். டிராவிஸ் ஹெட் அதே போல் அபிஷேக் சர்மா கடந்த ஆண்டு ஐபிஎல்லையே புரட்டி போட்டாங்க. அவங்களோட சேர்த்து இப்போ இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டின்னு ஒரு டாப் 5 பலமாக இருக்காங்க. இன்னொன்று பேட் கமின்ஸோட கேப்டன்சி நிச்சயமாக இந்த அணியோட வெற்றியில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த டீமோட பலமாக இருக்குது. பலவீனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். கடந்த ஆண்டு அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் அடிக்கலை அப்படின்னா மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ரன்களை குவிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்பர் 6ல் அப்துல் சமத் போன சீசன் விளையாடினார். இந்த சீசனும் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இல்லைன்றது. இப்போ அபினவ் மனோகரை விளையாட வைக்கிறாங்க. அவருக்கும் பெரிய நம்பர்ஸ் இல்லாதது இந்த டீம் மேலே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே போல் மிடில் ஆர்டரில் இப்போ நிதிஷ்குமார் இன்ஜூரிலேருந்து வராரு. அவருக்கான ஒரு ப்ராப்பர் ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கானா இல்லை. அதே போல் அபினவ் மனோகர் ரன் அடிக்கலன்னா அவருக்கான ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கானா இல்லை. அதுவும் இந்த டீமுடைய ஒரு பலவீனமாக பார்க்குது. பவுலிங் இந்த டீமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த டீமுடைய பவுலிங் தான். பேட் கமின்ஸ், ஆடம் ஜாம்பா, அதே போல் ஷமி உள்ளிட்ட வீரர்களுடைய பந்து வீச்சு இந்த டீம் கூடிய இந்த ஆண்டோடைய பலமாக இருக்கும். பேட்டிங்கில் அது எப்போவுமே ரன் அடிக்கக்கூடிய சன்ரைசர்ஸ்க்கு இந்த பவுலிங் செட்டப் ஒரு நல்ல பலத்தை கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று காயம் காரணமாக இல்லாமல் ஹென்ரிக் கிளாசன் இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபியில் மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறது இந்த டீம் கூட இன்னொரு வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்குறோம். இந்த டீமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய த்ரெட் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்று, டாப் ஆர்டரில் ரன் வரலன்னா மிடில் ஆர்டரில் என்ன பண்ணுவாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜூரிலேருந்து வந்திருக்காரு. கிளாசன் தனியாக கேம்ஸை ஃபினிஷ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. நம்பர் 6, நம்பர் 7ல் ஒரு கேப் இருக்குது. அதை எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றது கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, பேட் கமின்ஸ் ஃபிட்னஸ் காரணமாக சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் விளையாடல. இப்போ நேராக ஐபிஎலுக்கு வராரு. ஷமி சாம்பியன்ஸ் டிராஃபியில் நல்லா விளையாடினாலும் கூட T20ல் ஸ்ட்ரகிள் பண்ணதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டினா கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு பலம் வாய்ந்த அணியாக இருக்குது. நிச்சயமாக குவாலிஃபயருக்குள்ளே போவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் இருக்குது.